ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக எப்படி ப்ரீமியமாக வந்து லுக்கில் வந்து கொண்டு வரலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் மேட் எல்லாமே தேவைப்பட்டுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டென்சிட்டி கம்மியாக இருந்துச்சு. ஸோ இந்த கிராஸ் மேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் மேட் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பழைய இரும்பு கடையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ இது அரௌண்ட் ஒரு 150 to 300 தான் வரும், டிபெண்ட்ஸ் ஆன் உங்கள் சரௌண்டிங் ஏரியா பொறுத்து. ஸோ இது ஒட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபெவிகால் பிராண்டில் வந்து வாங்கியிருந்தோம். அதே மாதிரி ஃப்ளெக்ஸ் குவிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வாங்கிக்கிட்டோம். ஸோ நம்ம டேங்க் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போட்டு எல்லாமே வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர் போட்டு வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். ஸோ எஸ்ஆர் போட்ட உடனே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் காய விட்டதுக்கப்புறம் நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாவே வந்து ஒட்டிக்கும். ஸோ இந்த டேங்க் செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செவுத்து ஒட்டி தான் வந்து இந்த டேங்கை வைக்க போகிறோன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் வந்து 3 சைட்ஸ் மட்டும் கவர் பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னால ஸோ 3 சைட்ஸ் வந்து மட்டும் கவர் பண்ணி கொடுத்துட்டோம். பட் ஆனால் மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ 4 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருந்தோம். அதாவது டாப்பில் மட்டும் 4 சைடு, பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா 3 சைடு மட்டும், சைடில் வந்து 3 சைடு மட்டும் கவர் பண்ண மாதிரி. ஸோ லுக் வந்து அட்டகாசமாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.